சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்ய நெல்லை விருந்தினர் மாளிகையில் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கோவில்பட்டி மற்றும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதற்காக டெல்லியிலிருந்து வந்துள்ள ஏடிஎஸ்பி விஜயகுமார் சுக்லா தலைமையிலான 7 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் நேற்றைய தினம் ஜெயராஜ் இல்லத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தாரிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சாத்தான்குளத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்ய நெல்லை விருந்தினர் மாளிகையில் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அறை எண் 5 அமைக்கப்பட்ட அலுவலகத்தில் சிபிஐ, ஏடிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். 3வது நாளாக இன்று கோவில்பட்டி மற்றும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களை நேரில் வரவழைத்து விசாரணை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி கிளை சிறைக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் தொடர்பான முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலை சம்பவம் அமெரிக்காவில் கருப்பின இளைஞர் ஜார்ஜ் கொலையுடன் ஒப்பிடப்பட்டு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த கொலை குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ வலியுறுத்தியிருக்கிறார். ஐநா பொதுச் செயலாளர் சார்பில் அவரது உதவியாளர் ஸ்டீபன் புஜாரிக் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மரணங்கள் தொடர்பாக ஐநா கொள்கைப்படி முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8.5 லட்சத்தை நெருங்கியுள்ளது. பலி எண்ணிக்கை 22,674 அதிகரித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக 28,637 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,49,553 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 551 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை 22,674 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 19,235 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 5,34,621 அதிகரித்துள்ளது. 2,92,258 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,46,600 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 10,116 பேர் உயிரிழந்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் 1,34,226 பேரும், டெல்லியில் 1,10,921 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே உலக அளவில் தினந்தோறும் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களில் 11.8% இந்தியாவிலிருந்து பதிவாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி 8.1% இருந்த இந்த எண்ணிக்கை ஜூலை 12ஆம் தேதி நிலவரப்படி 11.8% உயர்ந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கொரோனா வைரஸ் தொற்று சமூக பரவலாக மாறியிருப்பதாக முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் ஜூன் 27ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை சமூக பரவல் குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டன. இதற்காக 22,800 பேரிடம் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டன. முதற்கட்ட ஆய்வறிக்கை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 15 முதல் 20% பேருக்கு இரத்தத்தில் ஆன்டிபாடி உருவாகியுள்ளது தெரியவந்துள்ளது. அதாவது இவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு தாமாகவே அவர்கள் குணமாகி இருப்பதை இது காட்டுவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். விரிவான ஆய்வு முடிவுகள் வெளியாகும் போதுதான் சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்த முழு விவரங்கள் தெரியவரும். சென்னையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கொரோனாவால் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மொத்தம் 76,158 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பலியானோரின் எண்ணிக்கை 1,221 உள்ளது.
இந்நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கொரோனாவால் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 7 பேர், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 பேர், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் தலா 3 பேர், தனியார் மருத்துவமனைகளில் 8 பேர் என மொத்தம் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா மரணங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று தளர்வுகளின்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியே சுற்றித் திரிந்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் சில தளர்வுகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் ஜூலை 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மருந்து கடைகள், பால், பத்திரிகை விற்பனை தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. தலைநகர் சென்னையில் வாகன நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. திருச்சி, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களிலும் சாலைகள் வெறிச்சோடின. பொதுமக்கள் வெளியே சுற்றித் திரிந்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. ட்ரோன் மூலம் மக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் வெளியே வருவதை தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தமிழகத்தில் உள்ள 37 மாவட்ட எல்லைகள் மற்றும் வெளிமாநில எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாஸ் இன்றி வாகனங்களில் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றாலோ அல்லது மாவட்டத்திற்குள் பயணித்தாலோ அவர்களை தொற்று நோய் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக தேர்வுகளை நடத்தாத மாநில அரசுகள் சட்டப்படியான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. செப்டம்பர் மாதத்திற்குள் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி இறுதியாண்டு தேர்வுகள் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்வை நடத்த கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கல்லூரி தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் கடிதம் எழுதியுள்ளன. இந்நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகளை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இல்லை என்று மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் கரே கூறியுள்ளார். அவ்வாறு தேர்வுகளை ரத்து செய்யும் மாநில அரசுகளின் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்க பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு அதிகாரம் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ரவுடி விகாஸ் துபே சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் 3 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி விகாஸ் துபேவை பிடிப்பதற்காக சென்ற கான்பூர் எஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து தலைமறைவாக உள்ள அவரை உஜய் என்ற இடத்தில் கைது செய்த போலீசார் கான்பூருக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது பாதுகாப்பு வாகனம் விபத்துக்குள்ளானதாகவும் தப்பிக்க முயன்ற விகாஸ் துபே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இது போலீசாரின் திட்டமிட்ட செயல் என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியிருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்றது முதல் இதுவரை 119 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 74 வழக்குகளில் இருந்து போலீசார் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் என்கவுண்டர் கொலைகள் குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. விகாஷ் துபா விவகாரத்தில் போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் உண்மைகளை மறைப்பதற்காகத்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயல் சட்டத்தின் மீதான நம்பிக்கையை குறைப்பதாக இருப்பதால் நீதிமன்றம் இதனை தீவிரமான ஒன்றாக கருதி உடனடியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே விகாஸ் துபேயின் கூட்டாளிகளான அரவிந்த், சுஷில் குமார் ஆகிய இருவர் மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கேரளாவை உலுக்கும் தங்க கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளி ஸ்வப்னா பெங்களூருக்கு தப்பிச் சென்றது எப்படி என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் சரக்கு விமானத்தில் அனுப்பப்பட்ட 30 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் அண்மையில் கைப்பற்றினர். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக தூதரகத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர் சரித்குமார் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான தூதரகத்தின் முன்னாள் ஊழியர் ஸ்வப்னா சுரேஷை இந்த வழக்கு விசாரித்து வரும் என்ஐஏ அதிகாரிகள் நேற்றிரவு கைது செய்தனர்.
கொச்சியில் உள்ள NIA அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஸ்வப்னாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் சிவசங்கரிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் தங்க கடத்தல் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியதை அடுத்து அவரிடம் விசாரணையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னா பாலக்கோடு வழியாக பெங்களூருவுக்கு தப்பிச் சென்றது எப்படி என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் துணை இல்லாமல் அவர் தப்பிச் சென்றிருக்க முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே கேரள தங்க கடத்தல் விவகாரத்தில் மலப்புரம் மாவட்டம் பெருந்தல்மண்ணா பகுதியைச் சேர்ந்த பூக்காட்டில் TK ரமேஷ் என்பவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இவர் கடத்தல் தங்கத்தை விநியோகம் செய்தவர் என்ற அடிப்படையில் கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கொரோனா தொற்றே முடிவுக்கு வராத நிலையில் இந்தியாவில் டெங்கு காய்ச்சல் சீசன் தொடங்கி இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸின் தாக்கமும் உயிரிழப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் சீசனும் தொடங்கி இருப்பதால் ஒரே நேரத்தில் இரு பெரும் நோய்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் சுகாதாரத்துறை நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. டெங்கு ஒவ்வொரு ஆண்டும் தென்னிந்தியாவில் பருவமழை காலத்திலும் வட இந்தியாவில் குளிர்காலத்தின் தொடக்கத்திலும் தீவிரமாக பரவுகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் பேர் வரை இந்த நோய் பாதிப்புக்கு ஆளாவதுடன் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. கொரோனா மற்றும் டெங்கு ஆகிய இரு நோய்களுமே கடும் காய்ச்சல், தலைவலி, உடல்வலியை அறிகுறிகளாக கொண்டிருப்பதால் 2 வைரஸ்களும் ஒன்றுக்கொன்று துணை புரியக்கூடும் என நுண்கிருமி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் டெங்கு சீசன் கொரோனா நெருக்கடியை மேலும் மோசமாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளனர். கொரோனாவா அல்லது டெங்குவா என்பதை வேறுபடுத்தி பார்க்க காய்ச்சலுக்கு டெங்கு நோய் பரிசோதனைகளையும் பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு அறிவித்த குழாய் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதில் அலட்சியம் காட்டும் தமிழக அரசுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வீடுகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான குடிநீரை குழாய் மூலம் வழங்கும் ஜல் ஜீவன் நடவடிக்கை என்ற திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தார். இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதில் தமிழகம் 26வது இடத்தில் உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடந்த காலாண்டில் 6,38,000 இணைப்புகளை வழங்கி தெலுங்கானா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. அதற்கடுத்தபடியாக 2,57,000 இணைப்புகளை வழங்கி பீகார் 2வது இடத்திலும், 2,13,000 இணைப்புகளை வழங்கி மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் கடந்த காலாண்டில் வெறும் 955 வீடுகளுக்கு மட்டுமே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார். பால் கொள்முதல் செய்யாததை கண்டித்து திருவண்ணாமலையில் உள்ள ஆவின் நிலையத்தை முற்றுகையிட்டு பால் முகவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள ஆவின் நிறுவனம் கிராமங்களிலிருந்து விவசாயிகள் கொண்டு வரும் பாலை கொள்முதல் செய்வது வழக்கம். இந்நிலையில் செல்லங்குப்பம், அழகானந்தல், கொளக்குடி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேற்று மாலை முதல் பால் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 50,000 லிட்டர் பால் வீணாகியுள்ளது. இதனை கண்டித்து ஆவின் நிர்வாகம் விவசாயிகளிடமிருந்து பாலை தடையில்லாமல் கொள்முதல் செய்ய கோரி திருவண்ணாமலையில் உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தினை பால் கேனுடன் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு வந்த ஆவின் அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கடுமையான அந்த இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமையில நின்று பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இன்னைக்கு போன வாரம் ஒரு நாள் போட்டாங்க, இந்த வாரம் மாசத்துல 4 நாளைக்கு லீவு போட்டால் கிட்டத்தட்ட வாழ்வாதாரமே போயிடும் பொழுது. அதனால பாலை நிறுத்தக்கூடாதுன்னு பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக நிறுத்த மாட்டோம், இதுக்கு மேலே லீவ் போட மாட்டோம்னு உறுதியளிச்சிருக்காங்க. அப்படி மீறியும் லீவு போட்டு நிறுத்தினா ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நாம் குளிரூட்டு நிலையத்திலே காத்திருப்பு போராட்டம் பண்ணி எங்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்று மாலை முதல் முகவர்களிடம் பால் முறையாக பெற்றுக்கொள்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். எனினும் பால் முகவர்களிடமிருந்து ஆவின் நிர்வாகம் முறையாக பால் கொள்முதல் செய்யாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் பல அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியோடு. வணக்கம்.